யோசிச்சு பார்க்கணும் ஐயா. நம்ம ஒன்றுமே சொந்தமாக பார்க்கறதே கிடையாது, சுய பரிசோதனை படிக்கிறதே இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்மளை பெரிதாக நினச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்ம அடக்கமாக இருக்க முடியும்? அடியார் அடியார்னாலே என்ன தெரியுமா? அடிமை பணி பொருந்தியவர் தான் அடியார். அடியார் அரணடி ஆனந்தம் கண்டார், அடியார் ஆடவர் அப்தர்கள் விட்டார், அடியார் அவரே அடியவராவா, அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரு. அடிய இலக்கணம் போல தெரிஞ்சுக்கணும். ஏருடையார் இறைவா எம்பெருமா என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள். ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் என்று வேறடிவார்க்கு வினை இல்லைதான். நின்ற புகழும் நெறிதவத்து உண்மையும் என்று மீசன் அடியவர்க்கே நல்கும். இந்த அடியார் பெரும் அவ்வளவு பெருசு, சொல்லி மாடாது, சொல்லி மாளவே மாளாது, அவ்வளவு பெருமை அடியார். நல்ல தெளிவாக சொல்லிடுறேன். சாமி வஸ்தி, சாமி கூட குரு வஸ்தி, குருவை விட குருவை கூட்டத்தில் வச்சுக்கிற கூட்டம் வஸ்தி, அதாவது அடியார் கூட்டம் தான் வஸ்தி. இப்படித்தான் சைவ நூல் சொல்லுது. சைவ நூல் சாற்றுவது இதுதான். குருநாதர் இருக்கார், அவரும் கூட்டத்தை விட்டு போக மாட்டார், சிவனும் போக மாட்டார். அதுதான் அவங்க இலக்கணம்.